சிவகார்த்தியன் பிரமாதம் பண்ணியிருக்காருங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்காரு, ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு. அதெல்லாம் இவள் ஓகே. நீங்கள் அவரை ஏன் யூஸ் பண்ண தவறு நீங்கள் இயக்குனர் மிஸ்டேக் தானே சொல்ல முடியும். ஒரு பெரிய தாக்கமே இல்லை. அது காரணம் என்னென்னா நீங்கள் ஸ்கிரிப்டை டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டீங்க. அதர்வா அந்த கேரக்டரில் வாழ்ந்தார், நல்லா பண்ணியிருக்காரு, ஓகே. நீங்கள் ஹீரோ யார்? அவரை பேஸ் பண்ணி நீங்கள் கதையை நடத்தி கொண்டு போகணும். நீங்கள் எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட அதானே இருக்குது. நீங்கள் நார்மலாக ஸ்கிரிப்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் 1000 விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். நீங்கள் நடந்த நிஜ சம்பவம், தமிழ் மொழிக்காக உயிரை விட்ட என்ன சொல்ல ஒரு மாணவன், தமிழ் மொழியை காப்பாற்றப்பட்டது, இப்படி ஒரு சம்பவத்தில் நீங்கள் ஹீரோ அதாங்க பேஸ் பண்ணி கொண்டு போகணும். அதை மிஸ் பண்ணீங்களே. இதற்கு உடனே சுதா வந்து படத்தினுடைய சரியாக போகாத காரணம் ஒத்துக்கிட்டாங்க. அந்த விஜய் ரசிகர்கள் வந்து ரவுடிசம் பண்ணாங்க. அது எப்படி நீங்கள் ரவுடிசம் பண்ணுவாங்க? அவங்க போய் தேட்டர் வாசலில் போய் நின்னாங்க மிரட்டிக்கிட்டு, படத்துக்கு வராதுன்னு. நீங்கள் சிறந்த படத்தை கொடுத்தீங்கன்னா ஓடும். அதுக்கு உதாரணம் டிடிடின்னு ஒரு படம் வந்துச்சு, யாருக்குமே தெரியாது, சத்தம்லாம் வந்து 40 கூட அழுட்டு போயிடுச்சு உங்களுக்கு. எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அந்த படத்தை யாரும் தடுத்தாங்களா? அதுவும் போன ஆண்டு கடைசி ஒரு 4 நாள்ல ரிலீஸ் ஆனது சிறை. எஸ், இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு சார். பிரமாதமான படங்க. நீங்கள் நல்ல ஒரு மெசேஜ் கதையை சொன்னீங்கன்னா மக்கள் ரசிப்பாங்க. கண்டிப்பாக. தவறுதலாக சொல்லி நீங்கள் சித்தரிக்கப்பட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மாஸ் ஹீரோவை எடுத்துக்கிட்டு நிஜ சம்பவத்தை எடுத்து நீங்கள் வேற ஒருத்தட்ட ஊற்றி ஹீரோ காமிச்சிங்கன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க.